அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவையான ஆரோக்கியமான பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ வறுத்த நடக்கடலை எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலையை தோல் நீக்கிட்டு நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க. புடைக்க தெரியாதவங்க சல்லடையில் சலித்து எடுத்துடுங்க, மண் இல்லாமல். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம், அதை இதில் சேர்த்துடலாம். கடலையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் அரைக்க எண்ணெய் ரிலீஸ் ஆகும். இப்போது நாட்டு சர்க்கரை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்பீடாக நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் அரைக்கும் போது. கொஞ்சம் நிறுத்தி அரைச்சிங்கன்னா அப்புறம் ஸ்மூத்தான பேஸ்ட் ஆகிடும் அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆனோன்னே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இதுவே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்குகிற வறுக்காத கடலையாக இருந்தால் அதை நீங்கள் வறுத்து இந்த மாதிரி அரைக்கணும். அதில் கொஞ்சோண்டு உப்புத்தூள் சேர்த்துக்கணும், 1 பிஞ்சு. இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்த நடக்கடலையாக இருக்கிறதுனால இதில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு சேர்க்கலை நான். இது நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாக்க காலையில் சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு, பசங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதை மட்டும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பசங்க காலை உணவு வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இதில் 1 ஸ்பூன் போட்டு பாலில் வாழைப்பழம் சேர்த்து அடித்து கொடுத்திங்கன்னா அதுவும் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.